முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த காலத்தை நினைத்து பார்த்து பேச வேண்டும் என்றும், பெண்களை பாதுகாப்பதாக கூறும் அவர் சட்டமன்றத்தில் வாய் கூசாமல் பொய் பேசி வருவதாகவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கடுமையாக சாடியுள்ளார். இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில எத்தனை பேர் இன்னைக்கு கள்ளச்சாராயத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸ்டாலின் அவர்களே, கொஞ்சம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் பிளாஷ்பேக் பண்ணுங்க, கொஞ்சம் எல்லாருமே கவனத்தை ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி செலுத்துங்க. எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் கருப்பு கொடி தூக்கிட்டு கருப்பு சட்டியை போட்டுக்கிட்டு மதுவை ஒழிப்போம், மது இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என்று சொல்லி உங்க வீட்டு வாசல்லையே நீங்களும் உங்க மனைவியும் உங்க மகனும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் மதுவை ஒழித்தே தீர வேண்டும் என்று சொன்னீர்களே, இன்னைக்கு உங்க ஆட்சி தானே நடக்குது. ஏன் அந்த மதுவை ஒழிக்கவில்லை என்று கள்ளக்குறிச்சி மக்கள் சார்பாக நாங்கள் கேள்வி எழுப்புறோம். உங்க தங்கச்சி தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த அரசுக்கு மக்கள் மீது எந்த விதமான அக்கறை இல்லைன்னு சொன்னாங்க. உங்க ஆட்சி இப்ப 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் மீது இந்த அரசுக்கு என்ன அக்கறை என்பதை மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தணும். இன்னைக்கு நேற்று சட்டசபையில சொல்றாரு முதலமைச்சர், பெண்களை பாதுகாக்கின்ற ஒரு அரசுன்னு சொல்ற. உண்மையிலேயே இதை பெண்களை பாதுகாக்கின்ற அரசா? கைக்குலங்களை நீங்கள் சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை ஆயிரம் பெண்கள் தங்கள் தாலிகளை இழந்து விதவைகளாக குழந்தை குட்டிகளோட இன்னைக்கு எப்படி வாழ்க்கை நடத்துவது என்று தெரியாத அளவு இன்னைக்கு அத்தனை பெண்களும் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. கொஞ்சம் கூட வாய் கூசாம பொய் பேசுறீங்களே, எப்படி அதை உங்களால முடியுது? இது பெண்களை பாதுகாக்கின்ற ஒரு அரசு அப்படின்னு எப்படி நீங்க சொல்றீங்க? எந்த வகையில் பெண்களுக்கு? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.